ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஜூடிஸ் குக்கிங் டைரி. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு சூப்பரான நண்டு ரெசிபி தான் பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் பிரஸ் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் ஐகான் பிரஸ் பண்ணிக்கோங்க. இந்த காரசாரமான நண்டு மிளகு பெரட்டலுக்கு ரொம்ப முக்கியமான இன்கிரீடியன்ஸ் பார்த்தீங்கன்னா தேங்காய், மிளகு, ஜீரகம். ஃபர்ஸ்ட் தேங்காவை மிக்சியில் அரைச்சிட்டு அதுக்கப்புறம் மிளகு, ஜீரகம் போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. 1/2 கிலோ அளவுக்கு நண்டை நல்லா கழுவிட்டு அதையும் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ரெசிபிக்குள்ளே போயிடலாம். இந்த நண்டு மிளகு பெரட்டலுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் அதையும் எடுத்து வச்சுக்கோங்க. இடித்து சேர்த்துக்கிட்டிங்கனாலும் நல்லாயிருக்கும், இல்லை 1-2 நீங்கள் மிக்சியில் தட்டி எடுத்து வச்சுக்கோங்க. கொஞ்சமாக புளி தண்ணி அதையும் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் சோம்பு போட்டு தாளிச்சுக்கோங்க. சோம்பு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு அந்த அரவை இருக்குல்ல அதை சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ரொம்ப ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிடாமல் இந்த மாதிரி 1-2 சேர்த்துக்கிட்டிங்கன்னா அந்த பெரட்டல் பூண்டு வாசம் நல்லா தூக்கலாக இருக்கும். அதுக்காக தான். இப்போ 2 நிமிஷம் நல்லா வதக்கினதுக்கப்புறம் நம்ம நறுக்கி வச்சுருக்கிற வெங்காயம் சேர்த்துக்கலாம். ஸோ வெங்காயம் நல்லா வதங்கி வரணும். வெங்காயம் லைட்டாக கண்ணாடி மாதிரி வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சமாக ஒரு கொத்த அளவுக்கு கருவேப்பிலையை கிள்ளி சேர்த்துக்கோங்க. வெங்காயம் சீக்கிரமாக வதங்குறதுக்காக கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்துட்டு வதக்கி விட்டுக்கோங்க. கொஞ்சமாகவே போட்டுக்கோங்க, கடைசியாக தேவைப்பட்டால் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம கழுவி வச்சுருக்கிற நண்டு சேர்த்துக்கலாம். அமாவாசை டைமில் வாங்கினீங்கன்னா நண்டு நல்லா குண்டு குண்டாக கிடைக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பிளான் பண்ணி வாங்கிக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மீதி இன்க்ரீடியன்ஸ்லாம் நம்ம சேர்த்துக்கலாம். இந்த ரெசிபிக்கு பார்த்தீங்கன்னா நம்ம தக்காளி சேர்க்க போகிறதுல புளிப்புக்கு நம்ம புளி தண்ணி தான் சேர்த்துக்க போகிறோம். ஸோ இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சமாக ஒரு 3/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. இதில் மிளகு காரம் தான் நல்லா தூக்கலாக இருக்கணுங்கிறதுனால மிளகாத்தூளோட அளவை கொஞ்சம் கம்மி பண்ணி போட்டுக்கோங்க. 1 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துட்டு கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. தூள்லாம் சேர்த்ததுக்கப்புறம் நம்ம தண்ணி ஊற்றி நண்டை வேக வச்சிடலாம். ஓரளவுக்கு நண்டு நல்லா மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் மூடி போட்டு நம்ம நண்டு வேக வைக்க போகிறோம். கிட்டத்தட்ட 15 மினிட்ஸ் வேக வச்சு எடுத்துக்கணும். அப்போ தான் உங்களுக்கு பர்ஃபெக்டாக நண்டு வெந்து வந்துடும். இப்போ நல்லா மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம வெங்காயம் வதங்குறதுக்கு தான் உப்பு போட்டோம். ஸோ இந்த கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு மூடி போட்டு 15 மினிட்ஸ் வச்சிங்கன்னா நல்லா சூப்பராக நண்டு வெந்து வந்துடும். 15 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா அந்த ப்ளூ கலரில் இருக்கிற நண்டெல்லாம் நல்லா செவப்பாக மாறி ஓப்பன் பண்ணோடனே அந்த நண்டோட வாசனை அப்படியே ரூம் ஃபுல்லாக அப்படியே சூப்பராக ஸ்ப்ரெட் ஆகி ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க. ஸோ இப்போ நம்ம நண்டு வெந்ததுக்கப்புறம் தான் அரைச்சி வச்சிருக்கிற தேங்காய் விழுது சேர்த்துக்கணும். தேங்காய், மிளகு, சீரகம் இது எல்லாத்தையும் சேர்த்துக்கணும். ஸோ நல்லா தேங்காய் 1-2 அரைப்படாமல் இல்லாமல் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. மிக்சி ஜார் அலசின தண்ணியும் கொஞ்சமாக சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. தேங்காயோட பச்சை வாசனை போகணும். அதுக்கப்புறம் உங்களுக்கு கிரேவி எந்த கன்சிஸ்டன்சியில் வேணுமோ அது வரைக்கும் குக் பண்ணி எடுத்துக்கோங்க. மூடி போட்டே நல்லா வேக விடுங்க. ஓரளவுக்கு நல்லா வத்துனதுக்கப்புறம் கொஞ்சமாக புளி தண்ணி சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு புளிப்பு எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி சேர்த்துக்கோங்க. ஸோ இப்போ சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. சூப்பரான நண்டு குழம்பு இந்த ஸ்டேஜில் தயாராகிடுச்சு. நம்ம பெரட்டல் மாதிரி செய்கிறதுனால இன்னும் கொஞ்சம் நேரம் கொதிக்க விடணும். ஓரளவுக்கு கிரேவியாக இருக்கிறப்பவே நீங்கள் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா கூட அந்த நண்டு அந்த தண்ணியை ஃபுல்லாக அப்சர்வ் பண்ணி கொஞ்சம் நேரம் கழித்து பார்த்தீங்கன்னா நல்லா ட்ரையாகவே ரெடி ஆயிரும். ஸோ இந்த ஸ்டேஜில் நமக்கு சூப்பரான நண்டு கிரேவி நமக்கு தயாராகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் அடுப்பு ஆஃப் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா ட்ரையாக சாத்தில் போட்டு சாப்பிட்லாம், இல்லை வெறுதா கூட சாப்பிட்லாம். ரொம்பவே சூப்பரான காரசாரமான நண்டு மிளகு பெரட்டல் நமக்கு தயாராகிடுச்சு. வீட்டில் சளி, இருமல் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த நண்டு மிளகு பெரட்டல் செஞ்சு கொடுத்து பாருங்க, உடனே சரியாயிரும். இதை விட பெஸ்ட் ஹோம் ரெமெடி எதுவுமே கிடையாது. கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்ல ஃபீட்பேக் சொல்லுங்க. இதே மாதிரி இன்னொரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியில் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் ஸ்டே டியூன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.